அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பஞ்சாயத்து ராஜோடைய பேசிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்பு வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமானது தான். எல்லா டாப்பிக்கும் முக்கியம்னு சொல்கிற மாதிரி இந்த டாப்பிக்கும் வழக்கம் போல முக்கியமானது தான். பகுதி 9ல் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி பார்த்துருக்கும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா கேட்டிருப்பாங்க. இந்த வருஷத்தில் நடந்திருக்கக்கூடிய குரூப் 1ல் கூட இது ரிஃப்ளெக்ட் ஆகிருந்திருக்கு. அதை கூட நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த டாப்பிக்கு போகலாம். டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 minutes நான் டைம் எடுத்துக்கிறேன். இது ஏன் முக்கியம் நமக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, அது கொஞ்சம் ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்குள்ளே போயிடலாம். சரி, எடுத்தோன்னா டாபிக் போகிறது ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பகுதி எதுக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்துக்கு நம்ம வந்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இங்கே பாருங்களேன், இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த டெமோக்ரஸின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சின்னு ஒரு விஷயம் இருக்கா. ஸோ மக்களாட்சி அப்படின்றது பேசிக்காக நமக்கு என்னன்னு தெரியும். அதாவது மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை டெமோக்ரஸி சொல்லுவோம். ஸோ சிம்பிளி சொல்ல போனால் அப்ரஹாம் லிங்கன் சொல்லிருப்பார்ல, டெமோக்ரஸி பை தி பீப்புள், ஃபார் தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள் அப்படின்றது தான். சரிங்களா? மக்களுக்கான தேவை என்னவோ அதை மக்களே தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தா மக்களாட்சி அப்படின்றது நம்மளோட புரிதல். அது சரிங்களா? எக்ஸாக்டான விளக்கம் அதுவாக இல்லாமல் இருந்தால் கூட நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அப்போ வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அதிகாரம் முழுக்க நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் கையில் கொண்டு போய் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ அதிகாரத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் மக்கள் கையில் கொடுத்தா மட்டும்தான் அது மக்கள் ஆட்சிக்கான ஒரு நீதியாக வந்து பார்த்தா அமையும் அப்படின்றது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பலருடைய கருத்தாக இருந்துச்சு. சரியா? ஓகே. ஆனால் அது வந்து ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் எப்படி வந்து பார்த்தா அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சேஞ்செலாம் ஆகலை. பட் எப்படி வந்து பார்த்தா அது ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத ஒரு விஷயம் பார்க்கலாம். அங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் நான் சொல்கிற மாதிரி இப்போ சொல்கிறேன். சிம்பிளாக சொல்ல போனால் என்ன விஷயம் அப்படின்னா, பவர்ஸை கொண்டு போயிட்டு பீப்புள் கையில் கொடுக்கும், அவ்வளோதான் அந்த பாயிண்ட்டு. பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மத்திய அரசு, மாநில அரசுன்னு இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ தான் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அதான் வந்து பார்த்தா யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல வந்து பார்த்தா மாநிலம் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுமே, இது ஒரு மாநிலம். இந்த இடத்துல வந்து பார்த்தா கேரளா ஒரு மாநிலம், இங்கே தமிழ்நாடு ஒரு மாநிலம். இந்த இடத்துல ஒரு மாநிலம் இருக்குது. சரி, இது வந்து பார்த்தா மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து இரண்டும் ஒரு பெரிய அரசாங்கம். சரிங்களா? ஸோ இந்த 2 அரசாங்கத்தை நீங்கள் வலு சேர்க்கறது மூலிமா மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஆட்சி போய் கையில் ஒப்படைச்சிட்டிங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது. நமக்கு ஒரு தேவை அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நிறைய பேர் கிராமத்தில் தான் இருப்போம். கிராமத்தில் வசிக்கிறீங்க. நமக்கு வந்து பார்த்தா ஒரு அடிப்படை தேவை வந்து இருக்குது. அந்த அடிப்படை தேவை இருக்கும்பொழுது நீங்கள் யாரை போயிட்டு நாட வேண்டியதாக இருக்கும்? இன்றைக்கி சூழ்நிலை விட்டுருங்க. நான் கேட்குறது எல்லாமே என்னைக்கு அப்படின்னா 1947 50 அந்த மாதிரி டைம் பீரியடில் சொல்கிறேன். 47 இல்லை 50 இல்லை 1990 வரைக்கும் கூட வச்சுக்கலாமே. இந்த டைம் பீரியட் வரைக்கும் வச்சுமே. இதுக்கு முன்னாடிலாம் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா அந்த தேவையை நம்ம எங்கே தான் போய் கேட்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று மாநில அரசுக்கிட்ட போய் கேட்கணும், இல்லை மத்திய அரசுக்கிட்ட போய் கேட்கணும். ஒரு சின்ன ஒரு வசதி கூட சொல்கிறேன். இப்போ 1950 டைம் பீரியடில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தா எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லா கிராமப்புறத்துலையும் இருந்துச்சுன்னா பார்த்தா கிடையாது. அப்போ நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல அடிப்படையாக இருக்கக்கூடிய தேவைகள் பூர்த்தி அடையணும் அப்படின்னா அதை நம்ம யாரை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, நான் சொல்கிற மாதிரி ஒன்று மத்திய அரசையோ இல்லை மாநில அரசையோ பார்க்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை போய் பார்ப்பாங்க. இல்லையா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க. அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்களா? ஸோ டிசி இருப்பார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா குறை தீர்ப்பு மையம் சொல்லி ஒன்று நடக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்ரி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பீப்புள்ஸ் வந்து பார்த்தா மீட் பண்ணுவார். ஸோ அந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு மனுவை கொண்டு போயிட்டு ஒரு கோரிக்கையை நீங்கள் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட வைக்கலாம். இந்த மாதிரி என் கிராமத்தில் இந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவர்கிட்ட 1000 கணக்கில் மனு வரும். அந்த மனுவை ஒரு வாரமாக அவர் பார்த்துட்டு அதை சரி செய்யறதுக்குள்ள அதுக்கான கால அவகாசம் அப்படின்றது ரொம்ப நீட்டிச்சு போயிடும். ஒரு சில மனுக்களை அவர் பார்க்காம கூட மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன்னா பணி சுமை அவ்வளோத்துல அதிகமாக இருக்கிறதுனால மக்களுக்கான சென்றடைய வேண்டிய சேவைகள் சரிவர சென்று அடையாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். உங்களுக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி மேபி இருக்கலாம். என்னடா நாங்கள் வந்து பஞ்சாயத்துன்னு சொன்னியே தவிர உங்ககிட்ட இருக்கிற பஞ்சாயத்துக்கு பெரிய பஞ்சாயத்தாக எப்போ தாண்டா ஆர்டிக்கலுக்குள்ளே போகணுன்னு இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் உள் வாங்கிக்குவாங்க. உள் வாங்கிட்டீங்கன்னா தான் நம்ம இது எதுக்கு அப்படின்னு நம்ம புரிய வரும். நான் சொல்கிற மாதிரி ஒரு 2 minutes சொன்னேன், அது போட்டேன். சரி, என் பாப்போம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. கரெக்டாக? இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அப்போ நம்ம அன்றாட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அதிகாரம் அன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம கையில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கையில் வந்து பார்த்தா அதிகாரம்ன்றது இல்லை. ஓகேவா? இதை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் பஞ்சாயத்து ராஜ்ன்ற ஒரு அமைப்பு. புரிஞ்சா? ஸோ பஞ்சாயத்து அப்படின்றது நம்ம கையில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அதோட அமைப்பு. ஸோ இப்போ இதில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்க பாருங்கள். அப்போ நீங்கள் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து தேவையில்லை. அப்போ பஞ்சாயத்துன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் பஞ்சாயத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு பெரிய ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தெருவில் இருப்பீங்க. ஓகேவா? இந்த தெருவில் வந்து பார்த்தா உங்கள் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வார்டு மெம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. கரெக்டாக உங்களுக்கான வார்டு மெம்பரை சூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு தெரு இருக்கும், அந்தந்த தெருக்கு வார்டு மெம்பர் இருப்பாங்க. இந்த ஒட்டு மொத்தமாக கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துக்கு பிரசிடென்ட்னு ஒருத்தர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதான் ஊர் தலைவர் பிரசிடென்ட். இந்த வார்டு மெம்பர்ஸ் வந்து ஒருத்தர் நம்ம சூஸ் பண்ணுவோம், அதான் வந்து பார்த்தா துணைத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட். இப்போது நான் இருக்கக்கூடிய கிராமத்தில் என்னோட தெருவில் என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு எரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வடிவேல் காமெடி மாதிரி மண்ணெண்ணெய் ஊத்துறா அப்படின்றலாம் இல்லை, பட் அந்த மாதிரி இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே. இப்போ ஆப்போசிட்டில் என்னோட ஸ்ட்ரீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தா சரியாக எரியல, சரி ஏறினா வந்து ஃபியூஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. அதை நான் எங்கே கொண்டு போயிட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் போய் கொடுத்து நான் மனு கொடுத்து அதுக்கப்புறம் என் ஸ்ட்ரீட் லைட்டில் மாற்றலாம் பார்த்தா வேண்டாம். நான் என்ன பண்ணலாம், என்னோட தெருவிலே ஒரு வார்டு உறுப்பினர் இருப்பார், வார்டு மெம்பர் இருப்பார். அந்த வார்டு மெம்பர்கிட்ட முறையிட்டால் போதும், அவர் அதுக்கான சொல்யூஷனை ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு ஃபண்டை ஒதுக்கி என்னோட தெருவில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவார். இதே தான் என்னோட சாலையில் இருக்கக்கூடிய எனக்கு குடிநீர் வசதி இல்லை அப்படின்னா என் தெருவிலே நான் என்ன பண்ணிக்கலாம், எங்களோட சார்பில் ஒரு வார்டு உறுப்பினர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவர்கிட்டே நான் போய் முறையிடலாம். அப்போது இங்கே பாருங்கள், அப்போ எங்கெங்கே பாருங்கள், டெல்லியில் இருந்து தான் நான் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணணுமா, இல்லை என்னோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் தான் நான் ஃபங்க்ஷன் பண்ணணுமா, இல்லை என்னோட மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணுமா பார்த்தா கிடையாது. என்னோட கிராமத்தில் என் தெருவில் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்தே நான் சரி பண்ணிக்க முடியும். அதனோட அமைப்பை தான் பார்த்தா பஞ்சாயத்து ராஜ். புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது ஒன்றுமே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆட்சி அதிகாரங்கள் அனைத்துமே மக்களோட கையில் அவங்க தெருவிலே வந்து பார்த்தா கொண்டு போய் சேர்க்கறதுடைய முக்கியமான நோக்கம் தான் பஞ்சாயத்து அப்படின்றது தான். ஒரு பஞ்சாயத்து நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவே நல்லா இருக்கும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இது நம்ம டீப்பாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லா கூட பாருங்கள். அதான் நான் சொல்கிற மாதிரி உங்கள் தெருவில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் மட்டுமே அந்த வார்டு மெம்பரை வச்சு நீங்கள் பயன்படுத்தி சரிவர நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தா ஒன்றாக சேர்ந்து பார்க்கும்போது ஒரு கிராமம் மட்டுமே என்ன ஆகும், அந்த கிராமத்துக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தி இருந்துச்சுன்னா அந்த கிராமம் நல்லா இருக்குன்னு அர்த்தமா? இப்போ சிம்பிளஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஒரு கிராமத்தை நீங்கள் சரிவர நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இது எல்லாரோட பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு மக்கள் ஃபுல்லாக நல்லா சேர்ந்து அந்த கிராமத்தை சரியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்குன்னு அர்த்தம், அந்த கிராமம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி ஒரு ஊர்லேயும் வந்து பார்த்தா அந்த மக்கள் அவங்களுடைய கிராமங்களை சரிவர பார்த்துட்டாங்கன்னா எல்லா கிராமம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தா ஒரு மாவட்டம். இப்போ எல்லா மாவட்டமும் நல்லா இருக்குன்றதான் அர்த்தம். ஒரு கிராமம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லா கிராமமும் சேர்ந்து ஒரு மாவட்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லா மாவட்டமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம்னா ஒரு ஸ்டேட்டே நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் ஒட்டுமொத்த இந்தியா. அப்போ கிராமங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில் நீங்கள் எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னா பஞ்சாயத்தில் கவனம் செலுத்துங்க. பஞ்சாயத்து நல்லா இருந்துச்சுனாலே போதும், ஒட்டுமொத்த இந்தியாவும் டெவலப் ஆகிடும்ன்றது தான் அன்றைக்கி இருந்தக்கூடிய கருத்து. இவ்வளோ முக்கியமான ஒரு கருத்து. இந்த கருத்தை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்து காந்தி சொல்லியிருந்திருப்பாரு. காந்தி மட்டும் கிடையாது, காந்தி தாண்டி நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ காந்தியன் கோட்பாடாக இது பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா காந்தியை பொறுத்த வரைக்கும் கிராமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆனால் இது பிற்காலகட்டத்தில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வரும்பொழுது இது நம்ம வந்து நடைமுறைப்படுத்தலை. அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தா போச்சு. ஸோ அதனால தான் சரத்து 40 கொண்டு போய் வச்சுருந்துருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து ஆரம்பிக்குது. இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பகுதி 4 இருந்துச்சு. பகுதி 4 விதி 40. விதி 40 ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 40 தான் வந்து பார்த்தா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லும் இல்லையா? பஞ்சாயத்து உருவாக்கக்கூடிய அமைப்பை கொண்டு போயிட்டு எங்கே வச்சுட்டாங்கன்னா சரத்து 40 வச்சுட்டாங்க. நமக்கு டிபிஎஸ்பி நல்லா படிச்சிருப்போம். டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தா அது வந்து பின்பற்றப்படலை அப்படின்னா அதன் மீது நம்மளால வழக்கு தொடர முடியுமான்னு பார்த்தா வழக்கு தொடர முடியவே முடியாது இல்லையா? அதான் பகுதி 4. ஸோ இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அமைப்பை இதை கொண்டு போயிட்டு ஏன் வந்து நீங்கள் கேஸ் போட முடியாத ஒரு பகுதியில் கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது தான் இப்போ இந்த 2 விதமான ஒரு யோசிக்கலாம். பாருங்க, இப்போ இவ்வளோ விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை 2 பேருக்கும் வந்து பார்த்தா ஒரு கருத்துக்கள் இருந்துச்சு. ஒன்று அம்பேத்கர் வந்து ஒரு விதமான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் காந்தி ஒரு விதமான ஸ்டாண்டர்ட் எடுக்கிறார். இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே யாரோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னா காந்தியோட ஸ்டாண்டர்ட். காந்தி தான் அப்படி சொல்கிறார், நீங்கள் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொண்டு போயிட்டு மக்கள் கையில் கொடுத்துருங்க, அவன் பார்த்துப்பான். புரிஞ்சா? அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிட்டானா ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்டேட்டு நல்லா இருக்க போது, ஒட்டுமொத்த இந்தியாவே நல்லா இருக்க போகுது. இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் அவருடைய ஸ்டாண்டர்டாக இருக்குது. உங்கள் ஐடியாலாம் கரெக்டாக தான் காந்திஜி அப்படின்றதோ அடுத்த சைடு இங்கேருந்து வருது. உங்கள் எல்லா ஐடியாவும் நான் வந்து நான் தவறுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிறது அதிகாரம் ஒட்டுமொத்தமே சரிதான், நான் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே யாரோட வார்த்தைகள்னா அம்பேத்கரோட வார்த்தைகள். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1950 வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 47 அந்த மாதிரி சூழ்நிலையில் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஜாதிய கோட்பாடுகள் தான் இருந்துச்சு. ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது. நம்ம அது மறுப்பெல்லாம் தெரிவிக்க முடியாது. ஸோ இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தா கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒழிச்சிட்டோமா இல்லை வந்து ஒரு சரியான புரிதல் இருக்கா அப்படின்னு பார்த்தா பல பேருக்கு அதில் புரிதல் கிடையாது. கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதனோட ஆதிக்கம் அதிகமாக தான் இருக்குமே தவிர சிட்டிலையும் இருக்குதா இல்லைன்னு சொல்ல, கம்பேரிட்டிவ்லி கிராமத்தில் ரொம்ப அது அதிகம் தான் இல்லையா? அதை நம்ம மருத்துவம் சொல்லவும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கே இப்படி இருக்கும்பொழுது 1950 யோசிச்சு பாருங்க, ரொம்ப பீக்கில் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ வந்து பார்த்தா பிராமணர்களுடைய ஆதிக்கம்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
அப்போ அவங்க கையில் ஆட்சின்றது போகும்பொழுது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸையோ இல்லை ஷெட்யூல் காஸ்ட்டையோ இல்லை ஷெட்யூல் ட்ரைப்ஸையோ சரி வர அவங்க நடத்துவாங்கன்னு பார்த்தா நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்து பார்த்தா எனக்கு இருந்துச்சு. டவுட்டுன்னு இல்லை, அது நடத்த மாட்டாங்க தான், அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தா எனக்கு இருந்துச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வளர்த்து விட்டுரும் சொல்கிறது புரியுதான். இப்போ ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர் அவர் தலைமை தாங்கியிருந்தாருன்னா, அவர் ஊரோட பிரசிடென்ட்டாக இருந்தாருன்னா, தன்னோட ஜாதி சார்ந்த மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு பிற ஜாதி மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களை கண்டுக்காமலே விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதனால வந்து பார்த்தா அந்த சமுதாய மோதல் தான் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குமே தவிர்த்துட்டு இதனால மக்கள் ஒன்றுபடுவாங்களா அப்படி பார்த்தா ஒன்றுபட மாட்டாங்க. அதனால அந்த கிராமம் வந்து முன்னேறுவான்னு பார்த்தா அந்த கிராமம் முன்னேறது ரொம்ப சந்தேகம் தான். புரியுது இல்லையா? ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட்டே இல்லைனா நிச்சயமா இரு தரப்புக்குள்ள நிச்சயமா என்ன வரும், சண்டைன்றது நிச்சயம் வரதான் செய்யும். அப்போ இண்டிபெண்டன்ஸ் நம்ம இப்போ தான் வாங்கணும், அதுக்குள்ள இப்படி ஒரு கம்யூனல் வார்க்குள்ள நம்ம போகணுமா அப்படின்னு பார்த்து இப்போ போக வேண்டாம். இதுக்கு வந்து நம்ம பிற்காலத்தில் என்னைக்கு சூழ்நிலை சரியா இருக்கோ அன்னைக்கு இதை நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால தான் அம்பேத்கர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் சொன்ன ஐடியா எல்லாமே கரெக்டு தான், ஆனால் இன்னைக்கு இதை நடைமுறைப்படுத்த வேண்டாம். எதிர்காலத்தில் மக்கள் என்னைக்காவது படித்து அவனுக்கு சரி வர அறிவுன்றது வரும், சமுதாயம்னா என்னன்னு தெரிய வரும், பொருளாதாரம்னா என்னன்னு தெரிய வரும், எஜுகேஷன் ப்ராப்பராக அவன் கைக்கு போகும்பொழுது தான் இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பை அவன் புரிஞ்சுப்பான். அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பை புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டிபிஎஸ்பி நான் சரத்து 40 வச்சிருக்கேன்ல, இந்த சரத்து 40 வச்சிருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜா அன்னைக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கன்றதுனால தான் அம்பேத்கர் கொண்டு போயிட்டு பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் 40ல் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள வச்சுருப்பார். இதுதான் பஞ்சாயத்து ராஜுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். புரிஞ்சா? ஸோ கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 டைம் கொஞ்சம் ரிப்பீட்டாக பார்ப்போம். கிளாஸ் ஒரு தடவை பார்க்கறது பெருசு, இதில் 2-3 டைம் எங்கே பார்க்கணுன்னு இருக்கும். பட் இருந்தாலும் இதோடைய ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டோரி மாதிரி தான் அது. இதனால தான் வந்து பார்த்தா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு அமைப்பு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இல்லை சரிங்களா, அது இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வேற என்ன பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தா வேறு ஏதாவது ஒரு சில தான் பார்க்கணும் தான். இதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ பஞ்சாயத்துன்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த சேர சோழ பாண்டியர் காலகட்டத்திலேயே வந்து பார்த்தா இப்படி ஒரு அமைப்பு வந்து பார்த்தா கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த உத்திரமேறு கல்வெட்டுன்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா. உத்திரமேறு கல்வெட்டு அப்படின்றது ஒன்று இருந்திருக்கும். ஸோ இந்த உத்திரமேறு கல்வெட்டில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உத்திரமேறு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. உத்திரமேறு கல்வெட்டுன்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்காது, நிச்சயமாக படிச்சிருப்பீங்க. வரலாற்றில் இப்படி வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு அப்படின்றது உண்டு. ஸோ இந்த உத்திரமேறு கல்வெட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிஸ்டம் மட்டும் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஒன்று குடவோலை சிஸ்டம், குடவோலை முறை அப்படின்னு ஒரு முறை பின்பற்றப்பட்டு வந்துச்சு சோழர் காலகட்டத்தில். ஃபர்ஸ்ட் இந்த பரந்தக சோழன் காலகட்டத்தில் தான் இந்த உத்திரமேறு கல்வெட்டு அப்படின்றது பொறிக்கப்பட்டிருக்கும். பரந்தக சோழன் அது ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க. அதான் சோழர்களுடைய வம்சத்தில் ஃபர்ஸ்ட் இது யாரோட விஷயன்றதை நான் சொல்லிடுறேன், யாரோட வம்சம் சொல்லிடுறேன். சோழாசுடைய டைம் பீரியடில் குடவோலை முறை அப்படின்ற ஒரு முறையை வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இந்த குடவோலை முறையோட சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துப்பாங்க வச்சுமே. ஸோ நம்மளுடைய லாங்குவேஜை சொல்ல போனால் சிம்பிளாக ஒரு பானை எடுத்துக்கலாமா, பானைக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகுது, சரி இதுன்னு போட்டோம். இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கணும் வச்சுமே. இந்த பவுல் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கிராமத்தில் குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து ஒரு நிலம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு குறிப்பிட்ட லெவலில் நிலம் இருந்திருக்கணும். அவர் மீது வந்து பார்த்தா எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி பதிவாக இருக்கக்கூடாது, குற்றமே செஞ்சிருக்கக்கூடாது, செய்யவே இருக்கக்கூடிய ஒரு நபர் சரிங்களா. இப்போ குறிப்பிட்டு ஒரு வயசு இருக்குது, 35 இயர்ஸ் அபோவுக்கு மேலே அவர் இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட் இருந்திருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சில குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த மாதிரி ஒரு சில குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. இந்த குவாலிஃபிகேஷன்ஸில் யாரெல்லாம் வந்து பார்த்தா பொருந்துறாங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் மட்டும் அப்படியே தனியாக ஃபில்டர் பண்ணி தூக்கிட்டு வருவாங்க. அப்படி வந்து ஒரு 30 பேரோ இல்லை 10 பேரோ இல்லை 20 பேர் வரான்னு வச்சுமே, எல்லாரோட பேருமே ஒரு சின்ன சீட்டில் எழுதி போட்டு உள்ளே வந்து போட்டுருவாங்க சரிங்களா. ஒரு குட்டி குட்டி சீட்டில் வந்து பார்த்தா போட்டுருவாங்க. இந்த ஃபுல்லாக இருந்துட்டு இதை ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு நடந்து வந்து அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன குழந்தை, விவரம் தெரிஞ்சக்கூடிய ஒரு குழந்தை சரிங்களா. அந்த குழந்தைய வர சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு சீட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த சீட்டை எடுத்துகிட்டு யாரோட பேர் வருதோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் வந்து பார்த்தா அந்த கிராமத்துடைய தலைவராக இருந்திருப்பார். அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, இண்டிபெண்டன்ஸ் டைம் பீரியடில் தான் வந்து பார்த்தா இந்த பஞ்சாயத்துன்ற ஒரு அமைப்பு வந்து நம்மளுடைய தமிழகத்தில் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது சோழ காலகட்டத்திலேருந்தே கிராமம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெயின்ஸ் மாதிரி எக்ஸாம் எழுதும்போது நம்ம அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ன்றது மெயின்ஸில் வச்சிருக்காங்க தான். குரூப் 2 மெயின்ஸில் இருக்குது, குரூப் 1 மெயின்ஸ்லுமே இருக்குது. அப்போ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இன்னும் ஐபிசிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. பட் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தா சோழா டைம் பீரியட் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ சோழாஸ் டைம் பீரியட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு அப்படின்றது ஃபாலோ பண்ணப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா, இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உத்திரமேறு கல்வெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன்.
நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பாருங்களேன், பிரிட்டிஷ் காலகட்டத்தில் மெட்ராஸை தான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு முனிசிபல் கார்பரேஷனை வந்து அவங்க அமைக்கிறாங்க. இது வந்து ப்ரீவியஸில் பல முறை கேள்வியாக கேட்டிருப்பாங்க. பாருங்கள் எந்த காலகட்டம் அப்படின்னா 1688 மெட்ராஸ் தான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன். சரிங்களா, இது வந்து நம்ம அடிக்கடி கேள்வியில் வந்திருக்கோம். ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட், இது முடிச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1726 தான் அதுக்கப்புறம் எங்கே செட் பண்ணுறாங்க அப்படின்னா பாம்பே, கல்கத்தா அப்படின்ட்டு தான். சிம்பிளாக சொல்ல போனால் கம்யூனிட்டி நேமே எடுத்துக்கலாம். அது இது எம்பிசின்னு ஒரு கம்யூனிட்டி நேம் அப்படின்னு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து ஜஸ்ட் ஷார்ட்கட்டுக்காக தான். சரிங்களா, அப்படி வந்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா அடுத்து என்ன அப்படின்னா, இவர் என்ன பண்ணியிருப்பாரு, லார்ட் மேயோன்னு சொல்லி ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேயோ பிரபுன்னு சொல்லி ஒருத்தர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. மேயோ பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலேஷன் விஷுவலைஸ்டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஒன்று சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, லேயோ வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு 1870. 1870 மேயோ வந்து என்ன ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. மேயோ என்ன தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, இவங்களுக்காக வந்து பார்த்தா அந்த நிதிகளை வந்து பார்த்தா ஒதுக்குறதுல ஒரு முக்கியத்துவம்ன்றது அவர் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு விஷயமா பார்த்துக்கலாம். ஆனால் அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இதுதான் 82. மேயோக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது லார்ட் ரிப்பன். ஸோ இது முக்கியமோ இல்லையோ, நம்ம லார்ட் ரிப்பன் முக்கியம். ரிப்பன் பிரபு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து நிறைய விஷயத்த வந்து பஞ்சாயத்துக்காக வந்து நிறைய விஷயத்த வந்து முன்னேற்பாடுகள் நிறைய செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஒரு சில விஷயத்த கோட்பாடுகளாக சொல்லியிருப்பாரு. அதனால அவர் என்ன சொல்றேன்னா, ஒரு மேக்னா கட்டான்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பார். ஐ மீன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோடைய தந்தை அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கக்கூடிய ஒரு நபர் இவர் தான். சரிங்களா, பாருங்க, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். உள்ளாட்சி அமைப்புடைய தந்தை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தலை சுயாட்சின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி 2 வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று தலை சுயாட்சி, இல்லைக்கா உள்ளாட்சி அமைப்புடைய தந்தை. இவர் யாருன்னு சொல்லி காட்டாங்கன்னா ரிப்பன் பிரபு அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக இருங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். சோழ காலகட்டத்தில் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, சோழ காலகட்டத்திலே வந்து பார்த்தா நம்ம உத்திரமேறு கல்வெட்டு மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பகுதிகளையும் அந்த கிராமப்புறமும் இருந்திருக்கு. அதுக்கான ஊர் தலைவர் ஒருத்தர் இருந்திருக்காருன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு மெட்ராஸை தான் வந்து பார்த்தா ஒரு கார்பரேஷனாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாம்பே, கல்கத்தாவும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்துருப்போம். அப்புறம் மேயோ வந்திருப்பாரு. மேயோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கிராம பகுதிகளுக்கும் வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா கொடுக்கணும், நிதி உதவிகள் வந்து பார்த்தா அவங்களுக்கும் சொல்லி நம்ம ஒதுக்கணும்ன்றதை அவர் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருந்திருப்பாரு. அது 1870 மேயோ சொல்லியிருப்பாரு. 82 ரிப்பன் பிரபு வந்திருப்பாரு. ரிப்பன் பிரபு வந்து தான் ஒட்டுமொத்த முக்கியத்துவமே எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா கிராமத்தை சார்ந்தா இருக்கணும்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதனால தான் தலை சுயாட்சியின் தந்தைன்னு சொல்லி சொல்றோம். இல்லை உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு சொல்லி நம்ம யாரை அழைக்கிறோம் அப்படின்னா ரிப்பன் பிரபு அழைக்கிறோம். இது முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வேற என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 1919 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1919 ஒரு சட்டம் கொண்டு வரும்பொழுது அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கிராமப்புறங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எங்கே இருக்கும்னா மாற்றப்பட்ட துறையில் இருக்கும். 1919 மான்டெக் சென்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா. மான்டெக் சென்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லி படிச்சிருப்போம். அது இரட்டை ஆட்சின்னு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க, டயார்கி அப்படின்றதுல. ஆனால் ஒரு சில துறைகள் வந்து பார்த்தா கவர்னரை கட்டுப்பாட்டும் இருக்கும். அதான் வந்து பார்த்தா ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதாவது ஒதுக்கப்பட்ட துறைகள். இன்னொரு பக்கம் மாற்றப்பட்ட துறைகள், டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா இந்திய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பை வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறமா தான் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்திருக்கும். கான்ஸ்டிடியூஷன் நடைமுறை வரும்பொழுது இந்த சரத்து 40 அப்படின்றது டிபிஎஸ்பியில் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா, இப்போ கரெக்டாக 1950 நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது நடைமுறை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது நடைமுறை கிடையாது. இப்போ நம்ம படிக்கக்கூடிய எந்த பகுதி படிக்கிறோம் அப்படின்னா பகுதி 9 படிக்கிறோமா, கரெக்டாக பகுதி 9, பகுதி 9A, பகுதி 9B, இது எல்லாமே 1950 காலகட்டத்தில் இல்லை. புரிஞ்சா, இப்படி ஒரு அமைப்பே வந்து பார்த்தா இந்தியாவில் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் கரெக்டாக மைண்டுக்குள்ள என்ன வந்துடணும், 1950 டைம் பீரியடில் பஞ்சாயத்து ராஜ்ன்றது இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய கதைகள் நீங்கள் கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எதை டெவலப் பண்ணணும்னா நீங்கள் பஞ்சாயத்தை தான் டெவலப் பண்ணணுன்றது நம்ம ஒரு புரிதலுக்கு வந்திருப்போம். சரி, இப்போ நம்ம பஞ்சாயத்து ராஜை நடைமுறைப்படுத்த வேண்டாம்னு சொல்லி அம்பேத்கர் என்ன பண்ணிட்டாருன்னா பகுதி 4 சரத்து 40 வச்சுட்டார். அதுக்காக கிராமப்புறத்தில் எந்த ஒரு முன்னேற்பாடுமே எடுக்காமல் விட்டுறலாமா? அப்போ அந்த மக்கள் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கே கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி ஒரு கொஸ்டின் வரும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில திட்டங்கள் போடலாம். ஸோ அந்த திட்டங்கள் போட்டுட்டு அந்த திட்டங்கள் மூலிமா கிராமப்புறத்தை வந்து பார்த்தா மேம்பாடு செய்கிறதுக்கான விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லியிருப்பாங்க. இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அரசாங்கம் ஒரு 2 திட்டம் போட்டிருக்கு. ஒன்று 1952, இன்னொன்று 1953. 1952 தான் சமூக மேம்பாட்டு திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1953 தேசிய சமூக நீட்டிப்பு திட்டம் சொல்லுவாங்க, இல்லை தேசிய சமூக விரிவாக்க திட்டம் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இங்கிலீஷில் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு
திட்டத்தை போட்டிருப்பான். ஸோ இது ரெண்டுமே எதை மையப்படுத்துனது அப்படின்னா கிராமப்புறத்தை மையப்படுத்தி அவங்க டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் இப்படி ஒரு ஸ்கீம் ரெண்டுமே வந்துச்சு. சொல்கிறது புரியுதா? ஸோ 1952 ஒன்று, 1953 ஒன்று. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இன்னொன்று நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்கீம்ஸுமே போட்டு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்களை வந்து மேம்படுத்துறது ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த திட்டமும் அதை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயாச்சு. இப்போ அடுத்த கட்டத்தில் அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, ஒரு திட்டம் போட்டுட்டு அப்படியே விட்டுறது தான் வந்து பார்த்தா அரசாங்கத்தோட வேலை அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்கள் நல்லா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வந்து போட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் சரிவராக போய் சென்று அடையதா இல்லைன்றதை அவங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு கமிட்டி கண்டிப்பாக போடுவாங்க. இப்போ எந்த ஸ்கீம் வேணால் எடுத்துக்கோங்களேன், வாட் எவர் த ஸ்கீம் மேபி, ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அது சரிவர அந்தந்த பயனாளருக்கு போய் சேர்ந்துருக்கா இல்லையான்றதை அவங்க வந்து எப்பயுமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் கண்டிப்பாக கவர்மெண்ட் எடுக்கும். அந்த மாதிரி 2 திட்டத்தை போட்டாச்சு, என் வேலை முடிச்சிச்சுன்னா கவர்மெண்ட் ஊற்றிலாம் போகல. இந்த 2 திட்டம் சரிவர பயன்பட்டுருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பார்த்துட்டு எனக்கு ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு நபருடைய தலைமையில் ஒரு குழு வந்து அப்பாயின் பண்ணுறாங்க. அந்த குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே தான் வரும். இதெல்லாம் பின்னாடி வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே அவங்க சொல்லியிருக்கேன், நேரு அரசாங்கம் தான் அன்றைக்கி வந்து நேரு தலைமையில் கூடிய அரசாங்கம் தான் இந்த 2 திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கும். இந்த திட்டங்களுடைய செயல்பாடுகளை ஆராயறதுக்காக தான் 1957 பல்வந்த் ராய் மேத்தா அப்படின்ற ஒரு நபருடைய தலைமையில் ஒரு குழு அப்படின்றது அமைக்கப்படுது. சரியா? இந்த குழு அமைக்கப்பட்டது பாருங்கள், ஜனவரி 1957 இந்த குழு அப்படின்றது அமைக்கப்படுது. இதனுடைய ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுறாங்கன்னா நவம்பர் 1957 ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி தேசிய மேம்பாட்டு குழு, இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்ன பண்ணுச்சு, NDC ஒன்று இருக்கு இல்லையா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அது என்ன பண்ணுச்சு, அந்த குழுவுடைய அறிக்கை வந்து பார்த்தா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களே, அந்த அறிக்கையை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜோடைய மகாசாசனம் சொல்கிறாங்க. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜோட மகாசாசனன்றது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா நிறைய குழுக்களை படிக்க போகிறோம். திட்டத்தட்ட மேஜராக ஒரு 4 குழு இருக்க போது, அதை தாண்டி மைனர் குழு ஒரு 2-3 குழு படிப்போம். சரிங்களா? அப்போ ஆக மொத்தம் ஒரு 7 குழு கிட்ட நம்ம படிப்போம். அந்த 7 குழுக்களை அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எந்த குழுவுடைய பரிந்துரையை மகாசாசனம் சொல்லி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எந்த குழுவுடைய பரிந்துரையை நம்ம மகாசாசனம் சொல்லி சொல்கிறோம்னா பல்வந்த் ராய் மேத்தாவுடைய குழுவுடைய பரிந்துரை தான் மகாசாசனம் சொல்கிறோம். இப்போ அவர் என்னென்ன சொல்லியிருப்பாரு அப்படின்றத முக்கியமாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்கீம் போட்டிருக்கீங்க. என்ன ஸ்கீம் போட்டிங்க? 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போட்டிங்க. 1953 நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்னு சொல்லி ஒரு 2 ஸ்கீம் போட்டிங்க. இந்த ஸ்கீம்லாம் போகிறதா வந்து உங்களுக்கு தப்புன்னு சொல்ல, நீங்கள் ஸ்கீம் போடுங்க வேணாம். ஆனால் முக்கியமான உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கிராமப்புற மக்களை மேம்படுத்துறது தானே உங்களோட நோக்கம். அது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை நடைமுறைப்படுத்துங்க. நீங்கள் மாட்டி பூரா ஸ்கீம் போட்டு அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கீம், இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கீம், இப்படி ஸ்கீமாக போட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நோக்கம் வச்சுருக்கீங்களே, அந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் நிறைவேறுமான்னு பார்த்தா தெரியாது. அதுக்காக நீங்கள் பெட்டர் ஐடியா, உங்களுக்கு கரெக்டான ஒரு சஜஷன் சொல்கிறேன், பஞ்சாயத்து ராஜை நடைமுறைப்படுத்துருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அவர் கொடுத்துருக்கூடிய பரிந்துரை. புரிஞ்சா? ஃபஸ்ட்டு அவர் என்ன பரிந்துரை கொடுத்துருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி திட்டமாக போகிறத விட்டுட்டு முதல்ல என் பேச்சை கேள்வி என்ன நான் அவனை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நடைமுறைப்படுத்திருக்கு. எதை? பஞ்சாயத்து ராஜை நடைமுறைப்படுத்திருக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு சஜஷன். சரி, பஞ்சாயத்து ராஜை நடைமுறைப்படுத்தின்னு சொல்லிட்டேன்ல, அதுக்காக நான் ஒரு எப்படி நடைமுறைப்படுத்தணுன்ற ஐடியாவும் கொடுத்துட்றேன். 3 அடுக்கு பஞ்சாயத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்குறாரு பாருங்கள். 3 டயர் கவர்மெண்ட் பாருங்கள், 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைன்றதை அவர் பண்ணியிருப்பார். ஸோ 3 டயர் அப்படின்றத அவருடைய பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 கொஷின் இருக்குது. ஒன்று, பஞ்சாயத்து ராஜுடைய மகாசாசனம்ன்றது எது? இது ஒரு கொஷினாக முடிஞ்சிச்சா. அவர் எத்தனை அடுக்கு பரிந்துரை வந்து எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பதற்கான பரிந்துரைன்றது கொடுத்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருங்க. ஸோ அது என்னென்னலாம் சொல்லியிருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஊராட்சி அளவில், ஊராட்சினா கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து ஒன்று கொண்டு வந்துடலாம். சரி, கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, ஒன்றிய அளவில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பஞ்சாயத்து சமிதி அப்படின்றது கொண்டு வாங்க. மாவட்ட அளவில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜில்லா பரிஷத் அப்படின்றது கொண்டு வாங்க. சரியா? இதை வந்து நீங்கள் கிராம பஞ்சாயத்துக்கு பாருங்கள், இந்த கிராம பஞ்சாயத்து இருக்கா, இந்த கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும் நீங்கள் நேரடியாக தேர்தல் நடத்திக்கிட்டு இது 2த்துக்கும் நீங்கள் மறைமுக தேர்தல் நடத்திக்கோங்க போதும்னு இருப்பார். புரிஞ்சா? இதெல்லாம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரை. இன்றைக்கி நடைமுறையில் வேறு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே யாரோடைய பரிந்துரை முழுக்க யாரோட பரிந்துரை அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தாவுடைய பரிந்துரை. புரிஞ்சா? அவர் என்ன சஜஷன் கொடுத்துருக்காரோ அதை அவங்க சொல்லிட்டு வரேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே மட்டும் நீங்கள் வந்து டேரக்ட் எலெக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த 2 அடுக்குலையுமே நீங்கள் என்ன பண்ணுன்னா இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலிமா பீப்புளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து அவருடைய பரிந்துரையாக வந்து பார்த்தா அவர் வாங்கியிருக்கிறார். புரிஞ்சா? ஸோ பாருங்கள் பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பரிஷத் இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறைமுக தேர்தல் மூலிமா உறுப்பினர்களை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. சரிங்களா? இது ஓகே. வேறு என்ன சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஐடியா கொடுத்துட்டாரா. இப்போ ஐடியா கொடுத்துட்டு இன்னும் நிறைய விஷயத்த சொல்லியிருந்திருப்பார். இன்னும் என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ நான் ஒரு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணு நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த 3 அடுக்கு தான் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணுமான்னு பார்த்தா அப்படி ஒரு கண்டிஷன்லாம் கிடையவே கிடையாது. அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த மாநிலத்துக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருப்பார். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, அதனுடைய மகாசாசனம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, அது ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது ஒரு விஷயமா சொல்லியிருப்பாரு. சரி, ஓகே, நம்ம அப்படியே இங்கிலீஷ்லையும் சொல்லி பார்த்துலாங்க. பாருங்க, நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கா, இது ஒரு விஷயம். அதே 53ல நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டிருப்பாரு, நம்ம சொல்லி பார்த்துருந்துருப்போம். ஸோ அடுத்த கட்டத்தில் அவர் என்னென்ன பரிந்துரை கொடுத்துருக்காருன்றதையும் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாரு, 3 அடுக்கு பஞ்சாயத்து, 3 டயர் கவர்மெண்ட், 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று கிராம அளவில் ஒன்று, இன்னொன்று பஞ்சாயத்து சமித்தின்னு ஒன்று, இன்னொன்று ஜில்லா பரிஷத்துன்னு ஒன்று. இதில் இந்த கிராம பஞ்சாயத்து மட்டும் டைரக்ட் எலெக்ஷனில் நீங்கள் கொண்டு வாங்க, மற்ற 2 இடத்துலையுமே என்ன பண்ணுங்கள், இன்டைரக்ட் எலெக்ஷனில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். புரிஞ்சா, இந்த மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பஞ்சாயத்து சமிதி இருக்கா, பஞ்சாயத்து சமிதி அது வந்து பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் பாடினா இதுதான் வந்து பார்த்தா செயல்படுத்தக்கூடிய ஒரு அளவில் இருக்கும். சரிங்களா, இப்போ அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் எது இருக்குன்னா பஞ்சாயத்து சமிதி இருக்கணும். அதுவே இந்த ஜில்லா பரிஷத்து இருக்குல்ல, ஜில்லா பரிஷத்து என்ன பண்ணணும்னா, ஒன்று அதுக்கு வந்து பரிந்துரை கொடுக்கத்தாவும், இன்னொன்று மேற்பார்வையிடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். பாருங்கள், ஜில்லா பரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்றத அவங்க அட்வைஸ் பண்ணணும். அதேமாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்குறாங்களா இல்லையான்றது மேற்பார்வையிடக்கூடிய இடத்துல ஜில்லா பரிஷத்து இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்கணும், பஞ்சாயத்து சமிதி இருக்கணுன்றது அவருடைய பரிந்துரை. அதெல்லாம் நீங்கள் பெருசாக ஞாபகம் பார்த்தா ஞாபகம் அவசியம் இல்லை. அதேமாதிரி அடுத்தது இந்த ஜில்லா பரிஷத்துக்கு யார் தலைவராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான் வந்து பார்த்தா தலைவராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய பரிந்துரை கொடுத்துருப்பார். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தான் மேஜராக அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். யாருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தாவுடைய ரெக்கமெண்டேஷன். சரி, ஓகே, இதை வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை தொடர்ந்து ஒரு ஸ்டேட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவர் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரையை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு இடத்துலையும் கிராமப்புறத்தில் அவங்க ஒரு இடத்துல ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. அப்படி இந்திய அளவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே வந்து கிராம பஞ்சாயத்து அப்படின்றது உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உருவாயிருக்கும். சரியா. ஸோ ராஜஸ்தானில் பாருங்கள், அடுத்த கண்டில் பார்க்கும்போது அங்கே தான் சொல்லியிருப்பாங்க. ராஜஸ்தானில் தான் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் தான் ஒரு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ முதல்ல இந்த ஒரு கொஸ்டின், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எந்த இடத்துல பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாகூர்னு ஒரு மாவட்டம் இருக்கும். நாகூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. எந்த தேதியிலனா அக்டோபர் 2, 1959. சரிங்களா, காந்தி ஜெயந்தி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, அக்டோபர் 2, 1959. இதை வந்து யார் துவக்கி வச்சிருப்பா அப்படின்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் பல டைம் வந்து கொஸ்டினாக கேட்டிருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் பஞ்சாயத்து நடைமுறைக்கு வந்துச்சு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எங்கே வந்துச்சு, ராஜஸ்தான் வந்துச்சு. ராஜஸ்தானில் எந்த மாவட்டம், நாகூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். என்ன தேதி, 3வது கொஸ்டின். என்ன தேதினா அக்டோபர் 2, 1959. 4வது கொஸ்டின், யார் வந்து அதை துவக்கி வச்சா, இனாகிரேட் பண்ணது யார், பிரதமர் ஜவஹர்லால் நேரு. 4 கொஸ்டின் ஒரே லைனில் இருக்குது. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட்டாக இது பார்த்தாச்சு. சரி, ஓகே. அப்போ ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை தாண்டி அதுக்கப்புறம் யார் கொண்டு வந்துருப்பாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ்க்கு அப்புறம் பீகார் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட்டும் வந்திருக்கும். இப்போ அடுத்தது வேற நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பல்வந்த் ராய் என்ன சொல்லியிருப்பாரு, எத்தனை அடுக்கு அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்த சொல்லியிருந்தாரு, 3 அடுக்கு அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்த சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லிட்டாரு, இது கட்டாயமாக நீங்கள் இப்படி தான் பயன்படுத்தணுமான்னு பார்த்தா கிடையாது. அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. அதனால ஒரு ஸ்டேட்டும் தனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றிருக்கும். அப்படி தமிழ்நாடு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2 அடுக்கு தான். சரியா, தமிழ்நாட்டில் 2 அடுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 3 அடுக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் 4 அடுக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தா உண்டு. புரிஞ்சா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அடுக்கு அரசாங்கம் வந்து 2 அடுக்கு பஞ்சாயத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 3 அடுக்கு பஞ்சாயத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 4 அடுக்கு பஞ்சாயத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இதுவுமே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஸ்டின் வந்து பார்த்தா கேட்டிருப்பாங்க. சரியா, இதுதான் யாருடைய பரிந்துரை அப்படின்னு சொல்லி பார்த்தா பரிந்துரை முடிஞ்சு போச்சு. பரிந்துரைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே காண்றது தான் அங்கே தமிழ்லையுமே வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அங்கேயும் சொல்லி பார்த்துலாம் பாருங்க. ஸோ தமிழில் பார்க்கும்போது அதுதான் நேரு கொண்டு வந்திருப்பாரா, 2வது ஆந்திரா கொண்டு வந்திருக்கும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா 2 அடுக்கு முறை, கிராம அளவுலையும் மாவட்ட அளவுலையும் மட்டும் தான் இருந்துச்சு. சரியா, இது நம்ம பார்த்துருப்போம். ராஜஸ்தானில் வந்து பார்த்தா 3 அடுக்கு முறை, மேற்கு வங்கத்தில் 4 அடுக்கு முறை. சரியா, இதெல்லாம் தான் வந்து பார்த்தா அன்னைக்கு காலகட்டத்தில் பல்வந்த் ராயோடைய பரிந்துரைக்கு அப்புறம் இருந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ நெக்ஸ்ட், இது சக்ஸஸாக ஃபெயிலியரானு பார்த்தா இது கொஞ்சம் ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஏன்னு பாருங்க, தோல்விக்கான காரணம் என்ன.
ஸோ ஓகே, இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப பீக்கில் போச்சா அப்படின்னு பார்த்தா இந்த 1960s டைம் பீரியட்ல ரொம்ப பெரிய லெவல்லாம் வந்து பார்த்தா பஞ்சாயத்துன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. ஏன் போகல அப்படின்னா இதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது குறைவு தான். சரிங்களா? இப்போ ஒரு கிராமத்துக்கும் சொல்லி அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு சர்டின் அமௌண்ட் வந்து பார்த்தா ஒதுக்குனா மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்தா அடுத்த கடத்துக்கு நகரவே முடியும். இப்போ நீங்கள் பவர்ஸ்லாம் அவங்க கையில் கொடுக்குறோம் அப்படின்னு சும்மா காட்சி நீங்கள் பேரில் சொல்லிட்டு அதுக்கு எந்த நிதியுமே நீங்கள் ஒதுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படி எங்கே எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நீங்கள் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நிதி ஒதுக்கல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் இஷ்யூவாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாநிலமும் ஒரு முறையில் வந்து பார்த்தா பின்பற்றிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, தமிழ்நாட்டில் 2 டயரு, ராஜஸ்தானில் 3 டயரு, வெஸ்ட் பெங்காலில் 4 டயர். ஸோ ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுச்சு. இதுக்குன்னு சொல்லி ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தா இல்லை. ஸோ கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து பார்த்தா பெறலை. இப்போ நம்ம பேசுகிற சுச்சுவேஷன் ஃபுல்லாகவே 1957 அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வச்சுட்டோமா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நம்ம நடைமுறைப்படுத்திட்டோமா அப்படின்னு பார்த்தா நடைமுறைப்படுத்தலை. அதுக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் அமைப்பு அந்தஸ்துன்றது தரவே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அது வேற வந்து பார்த்தா நிறைய ஆய்வுக்குழுக்கள் வந்து பார்த்தா ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ வந்து இது எப்படி தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் அடுத்து ஒரு அரசாங்கம் வருது. அந்த அரசாங்கம் தான் ஜனதா அரசாங்கம், ஜனதா பார்ட்டி. ஜனதா பார்ட்டியில் அன்னைக்கு வந்து யார் தலைமையில் இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரதமராக இருந்திருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தா மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாயோட தலைமையில் அடுத்து வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. சரிங்களா? அந்த குழுவோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு. சரிங்களா? அசோக் மேத்தா குழு அப்படின்றது அந்த இடத்துல அமைக்கப்படுது. பாருங்க, அசோக் மேத்தா குழு அப்படின்றது ஜனதா கட்சி ஜனதாவோட ஆட்சி காலகட்டத்தில் மொரார்ஜி தேசாய் வந்து பார்த்தா அவர் தான் நியமனம் செய்கிறாரு. அசோக் மேத்தா அப்படின்னு ஒரு நபருடைய தலைமையில் 1977. சரிங்களா? அங்கே பாருங்க, இங்கே டிசம்பர் 1977 அந்த குழு அப்படின்றது அமைக்கப்படுது. ஆகஸ்ட் மாதம் 1978 அந்த குழுன்றது என்ன பண்ணுதுன்னா அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ தங்களுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தா வைக்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பரிந்துரைகள் இருக்குன்னா 132 பரிந்துரைகள் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 132 பரிந்துரைகளுமே நம்ம படிக்கணுமா அப்படின்னு பார்த்தா தேவையில்லை. அவ்வளோத்தான் நம்ம தேவையில்லை. ஒரு 4 பரிந்துரை நம்ம படிச்சுட்டா போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே போதும். சரிங்களா? யூபிஎஸ்சி படிக்கிற நபர்கள் கூட 132 படிக்க மாட்டாங்க. 132 ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டேட்டா இருக்குன்னு பார்த்தா அது கிடையாது. அவ்வளோ டேட்டாலாம் நம்மகிட்ட இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு அதிகபட்சம் வந்து பார்த்தா நம்மகிட்ட ஒரு 15 to 20 ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்தா நமக்கு லட்சுமிகாந்த் புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருப்பான். ஸோ டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவில் நம்ம மேஜராக வந்து பார்த்தா ஒரு 5 ரெக்கமெண்டேஷன்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். இதில் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா 2 அடுக்கு அரசாங்கம் அப்படின்றது தான். பாருங்கள், 2 அடுக்கு அரசாங்க முறை தான் வந்து பார்த்தா அவர் அறிமுகம் செய்ய சொல்லியிருந்தார். இதே பல்வந்த் ராய் என்ன சொல்லியிருந்தாரு, 3 டயர் கவர்மெண்ட் வைங்கன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? 3 அடுக்கில் வந்து பார்த்தா வைங்க. ஒன்று மாவட்ட அளவில் வைங்க, இன்னொன்று பார்த்தா பஞ்சாயத்து சமிதி இடைமட்ட இதில் வந்து ஒன்று வைங்க, 3வது மாவட்ட அளவில் ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜில்லா பரிஷத் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஜில்லா பரிஷத் அப்படின்னு அப்படியே இருக்கணும், மாவட்ட அளவில் வந்து பார்த்தா அது செயல்படணும். இது முக்கியமாக வந்து பார்த்தா நிர்வாக அமைப்பாக வந்து பார்த்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா இவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அதோட பேர் தான் மண்டல் பஞ்சாயத்து. அப்போ அடுத்து ஒரு கேள்வி இருக்குது, மண்டல் பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சது யாரு, இல்லை பரிந்துரை கொடுத்தது யாரு அப்படின்னு இன்னொரு கேள்வி வந்து பார்த்தா வரும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானதான். மண்டல் பஞ்சாயத்து அப்படின்ற விஷயத்தை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தா அசோக் மேத்தா குழு தான். அசோக் மேத்தா தான் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 அடுக்கு பார்த்தோமா, பல்வந்த் ராயோட பரிந்துரையில் முதல் 2 அடுக்கு பார்த்தோம்ல, அந்த 2 அடுக்கையும் ஒன்னா சேர்த்து நீங்கள் என்னென்ன உருவாக்கிடுங்க, ஒரு மண்டலம் சொல்லி உருவாக்கிடுங்க. முடிஞ்சிச்சு. சொல்றது புரியுதா? இங்கே பாருங்க, பல்வந்த் ராயை பொறுத்த வரைக்கும் கிராம அளவில் ஒன்று, அதுக்கடுத்து வந்து பார்த்தா சமிதி மாதிரி ஒன்று கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லி 3 கொடுத்துருப்பாரு. இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடியது அப்படியே வச்சிருவோம். இது 2த்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு மண்டலமாக உருவாக்கிடலாம். புரிஞ்சா? அதான் மண்டல் பஞ்சாயத்து. ஓகே, இதான் வந்து பார்த்தா மண்டல் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கான பாப்புலேஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது 15,000 மக்கள் இருந்து 20,000 மக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரீஜனை நீங்கள் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணுங்க, மண்டல் பஞ்சாயத்துன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்துருக்கூடிய குழு. சரி, பரிந்துரை பொறுத்த வரைக்கும் 3 அடுக்கு அரசாங்கம் அப்படின்றத, 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படின்றத பல்வந்த் ராயும், 2 அடுக்கு பஞ்சாயத்து அப்படின்றத அசோக் மேத்தாவும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் அனைத்து பஞ்சாயத்து அமைப்புகளுமே அரசியல் கட்சிகள் நிச்சயமா என்ன பண்ணுங்க, பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே எல்லா டயர் ஆஃப் த கவர்மெண்ட்லையுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கட்டாய வரி விதிப்பு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறோம் இல்லையா, டேக்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடியதை நிச்சயமாக வந்து பார்த்தா பஞ்சாயத்துக்கு நீங்கள் வழங்குங்க அப்படின்றதையும் பரிந்துரையாக கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் நியாய பஞ்சாயத்து. நியாய பஞ்சாயத்துல ஒன்றும் இல்லை, இப்போ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் கிராமப்புற அளவில் ஒரு கோர்ட்டை வந்து அமைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி நாங்கள் தகுதி பெற்றக்கூடிய நீதிபதிகளை தலைமையில் வந்து பார்த்தா செயல்பட வேண்டும் அப்படின்றது தான். ஸோ ஒரு அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தா பஞ்சாயத்தில் வந்து பஞ்சாயத்து கூடும், பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர் இருப்பார், அவர் கொடுக்கத்தான் தீர்ப்பு அதோட முடிஞ்சு போச்சு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்தா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சு, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கூட இருந்துச்சு தான்.
நம்ம அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆஃப்டர் த கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அப்படியே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கூட நிறைய கிராமங்களில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊர் தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட. நீங்கள் அப்பா அம்மா செய்யோ இல்லை வந்து பார்த்தா தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அவங்க பஞ்சாயத்து நடக்கும், பஞ்சாயத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஊரை விட்டு ஒத்தி வைக்கிற காலகட்டம்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துருக்கக்கூடிய தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, அவங்க கேட்டு பார்த்தா அவங்க தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மாதிரினா அப்படி கிடையாது, ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு நீதிபதி வச்சு கிராமப்புறத்தில் வந்து பார்த்தா ஒரு நியாய பஞ்சாயத்து அப்படின்றது செயல்படட்டும்ன்றது அவருடைய பரிந்துரை. இதெல்லாம் இப்போ நடைமுறையில் இல்லை. அதான் வந்து ஒரு பரிந்துரையே கொடுத்துருப்பாரு. நீங்கள் இப்போ இன்னைக்கு யோசிச்சு பார்த்துட்டு என்ன நீ என்னென்னவோ கதை சொல்கிற, அதெல்லாம் நீ காணாமே நானும் தமிழ்நாட்டில் தானே இருக்கேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா அவர் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரைகள் தான். இது எல்லாம் நடைமுறைகள் வந்துச்சா பார்த்தா இது நடைமுறைகள்லாம் வரல. புரிஞ்சா? அதான் பரிந்துரைகளாக கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருவரை நியமிக்கப்பட வேண்டும். ஸோ உள்ளாட்சித்துறைக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சர் வந்து நீங்கள் நியமனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் வளவளன்னு பேசத்தோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெட்ரு இதை கொண்டு போய்ட்டு கான்ஸ்டிடியூஷனில் வச்சுருங்க. கான்ஸ்டிடியூஷனில் வச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் என்ன பண்ணி தான் ஆகும், இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு பரிந்துரைன்றது வழங்கியிருப்பார். சரிங்களா? இது யாரோட பரிந்துரை? நான் பார்த்துருக்க மாதிரி அசோக் மேத்தாவோட பரிந்துரை. சரிங்களா? அது அப்படி இங்கிலீஷில் பார்த்துலாமா? ஸோ இங்கிலீஷ்லேயும் இதே கண்டிஷன் தான் வந்திருக்கும். ஸோ இந்த டிசம்பர் மந்த் அவர் கொண்டு இருப்பாங்க. ஆகஸ்ட் 1978 அவர் கொண்டு வந்திருப்பாங்க ஜனதா கவர்மெண்ட்டு. அசோக் மேத்தா டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தா 132. இது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தா 2 tier சிஸ்டம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜில்லா பரிஷத்தும், ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜ் சேர்ந்து அது மண்டல் பஞ்சாயத்துன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பாப்புலேஷன் 15,000 வந்து 20,000 வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சஜஷனாக வந்து பார்த்தா கொடுத்துருப்பார். சரிங்களா? இதே கண்டிஷன்ஸ் தான் அந்த இடத்துல வந்து பார்த்தா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இவர் கொடுத்துருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தா ஆக்சுவலாக அடுத்த கட்டத்துக்கு இது போயிருக்குமா அப்படின்னு பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு இது போகவே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் இது வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை, விட்டாச்சு. ஆனாலுமே இவர் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரைகளை கேட்டு கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ் இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பஞ்சாயத்து ராஜை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தா எடுத்துருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்த கட்டமாக தான் நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த கமிட்டி, அதான் ஜிவிகே ராவ் கமிட்டி. ஜிவிகே ராவ் கமிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஆண்டு அப்படின்னா 1985 போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் மத்திய அரசு மாநில அரசுலாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? ஆனால் முக்கியமாக பாருங்களேன், அது என்னதான் 2 அரசாங்கம் பெருசாக இருந்தாலுமே அது வேறற்ற பொருட்கள் மாதிரி தான் செயல்படுது. அதாவது கிராஸ் வித்தவுட் ரூட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாருங்க, கிராஸ் வித்தவுட் ரூட். அப்போ அது முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த ஜி ஃபார் கிராஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ யார் வந்து பார்த்தா கிராஸ் வித்தவுட் ரூட்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி தான் சொல்லியிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பஞ்சாயத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருக்குது எப்படி இருக்குன்னா அப்படின்னு சொல்லி அந்த மெட்டஃபரில் சொல்லுவோம்ல, அதான் ஓமையை சொல்லுவோம்ல, ஓமையை சொல்கிறது அந்த மாதிரி. ஓகே, கிராஸ் வித்தவுட் ரூட் மாதிரி தான் இருக்குது. இது வேறு இல்லாத ஒரு பொருட்கள் எப்படி செயல்பட்டு வருமோ அது மாதிரி தான் நீங்கள் செயல்பட்டு வந்திருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பஞ்சாயத்து ராஜ் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இவங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்க. முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் உருவாக்குங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரை கொடுத்துருப்பாரு. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் கமிஷனர் சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்றது ஒரு மேஜர் ரெக்கமெண்டேஷன். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். தமிழில் பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த குழு அப்படின்றது 1985 இது கொண்டு வந்திருப்போம். மத்திய திட்டக்குழுவில் தான் கொண்டு வரப்படும். ஓகே, இது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஸோ இது வந்து யார் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. யாருன்னா பிளானிங் கமிஷன் தான் இந்த குழு வந்து பார்த்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டு. ஸோ சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதோட பரிந்துரைகள் பார்த்துலாமா? சரி, நான் சொன்ன மாதிரி கிராஸ் வித்தவுட் ரூட்டாக வேறற்ற பொருட்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு. அதிகாரம் என்ன பண்ணணும், பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஜில்லா பரிஷத் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஜென்ரலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். அடுத்து நான் சொன்ன மாதிரி இதுதான், மாவட்ட மேம்பாட்டு ஆணையர். இப்படி ஒரு போஸ்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உருவாக்குங்க. புரிஞ்சா? டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்னா பாருங்க, மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அப்படின்ற ஒரு பதவியை பார்த்தா என்ன பண்ணுங்க, உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வந்து பார்த்தா முறைப்படி நடக்க வேண்டும். இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். அப்போ ஜிவிகே ராவில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டே பாயிண்ட், ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கோம். ஒன்று வேறற்ற பொருட்கள், இது ஒரு பாயிண்டா. அடுத்தது மாவட்ட மேம்பாட்டு ஆணையர், இப்படி ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணுங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் அதோடைய மைய கருக்களாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எல்எம் சிங்வி அடுத்த ஆண்டே வந்து பார்த்தா வந்திருக்கும். எல்எம் சிங்வி குழுவை பொறுத்த வரைக்கும் இது வந்து யார் எந்த அரசாங்கம் அமைச்சிருப்பாங்கன்னா, ஒன்று ராஜீவ்காந்தி அரசாங்கம். ஸோ ராஜீவ்காந்தி அரசாங்கம் தான் அமைச்சிருக்கும். ஸோ இவங்களோட முக்கியமான பரிந்துரைகள் உண்டு. இந்த முக்கியமான பரிந்துரைகளில் நிறைய கேள்விகள் வந்து பார்த்து கேட்டிருப்பாங்க. பாருங்கள், அரசியலமைப்பு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். ஸோ முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம இதான் எடுத்துப்போம். ஏன்னா ஜென்ரலி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம நோட் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ அதில் முக்கியமாக நம்ம என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அரசியல் அமைப்பு அந்தஸ்து வழங்கணும்னு சொல்லிட்டு யாருடைய பரிந்துரைன்றது முக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களோட பரிந்துரை தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தா எல்எம் சிங்வியோடைய குழுவுடைய பரிந்துரை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ எல்லா விஷயத்தையும் விட்டு ஃபஸ்ட்டு நீ முதல்ல எதில் போய் அரசியல் நீ வச்சே ஆகணும். அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, எல்லாருமே தான் சொல்லியிருப்பாங்க அரசியலமைப்புல வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரசியலமைப்பு வச்சு தான் ஆகணும்னு சொல்லி தீர்க்கமாக சொன்னது யாருன்னு பார்த்தா அந்த எல்எம் சிங்வி குழு தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டே இதுதான். அப்போ அரசியலமைப்புல வச்சு தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்திருப்பாங்க.
ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நியாய பஞ்சாயத்து நான் சொல்லிட்டேன், அது அமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. கிராமங்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், ஜென்ரலாக இருக்கக்கூடியது. அப்புறம் அதிக நிதி ஆதாரங்களை கொடுக்க வேண்டும், சரிங்களா, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை அதிகமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரை இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீதி தீர்ப்பாயங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடியது தான். சரி, இது வந்து பெருசாக மேஜராக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுங்கன்றதான் நம்ம மேஜராக எடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் சிங்கியோடது அதுதான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை உங்களை தான் கொடுத்துருப்போம் பாருங்கள். மொதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன், ஷுட் பி கான்ஸ்டிடியூஷனலி ரெகக்னைஸ்ட் அப்படின்னு விஷயம் கொடுத்துருக்கேன். கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நீங்கள் வச்சு தான் ஆகணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வைங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வரலாம் கிடையாது. பாருங்கள், பஞ்சாயத்து ஷுட் ஹேவ் மோர் ஃபினான்சஸ் ஃபார் தேர் ஆக்டிவிட்டிஸ். அதிக நிதி இருந்தால் தான் பஞ்சாயத்து வந்து பார்த்தா அடுத்த கட்டத்தில் அதால் செயல்படவே முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். சரி, இதெல்லாம் ஒரு விஷயமா கொடுத்துருப்பாங்களா? அப்போ மொத்தமாக முதல்ல இந்த 4 கமிட்டிஸ் தான் வந்து பார்த்தா முக்கியமான ஒரு கமிட்டியை வந்து பார்த்தா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சின்ன சின்ன கமிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன கமிட்டிஸ் பாருங்கள். துங்கோன் கமிட்டி வந்து பார்த்தா 1988 இந்த துங்கோன் கமிட்டி என்னன்னு சொல்லி பாருங்கள், பாராளுமன்ற ஆலோசனை குழு துணைக்குழுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, வந்து ஒரு துணைக்குழு தான். இவங்க முக்கியமாக வந்து என்ன பரிந்துரை கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வழக்கம் போல நான் சொல்கிற மாதிரி அரசியலமைப்பில் அங்கீகாரம் கொடுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இதோட பதவிக்காலம் வந்து பார்த்தா 5 ஆண்டுகள் இருக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம பஞ்சாயத்துக்கு அப்படி தானே இருக்குது. பஞ்சாயத்தில் ஒன்ஸ் வந்து பார்த்தா தேர்தல் நடத்தினாங்கன்னா அதோட பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். ஸோ இது ஃபஸ்ட்டு உண்டா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், 5 ஆண்டுகள் பிறகு தேர்தல் மூலம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒன்ஸ் 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்க, அடுத்த எலெக்ஷன் வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தா அடுத்த பிரசிடென்ட் யார், துணை தலைவர் யார், வார்டு மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை பின்பற்ற வேண்டும். இவங்க மறுபடியும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்தை பின்பற்றுங்க. அதில் நிச்சயமாக யாருக்கு இடஒதுக்கீடு இருக்கணும்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கணும். அப்போ 2 விஷயம் புதுசாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று 5 ஆண்டுகள் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்ற ஒரு 2 விஷயம். சரிங்களா, இது 2 வந்து இந்த குழுவில் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கட்கில் குழு. இந்த காட்கில் குழு இது காங்கிரஸ் அரசு தான் வந்து அமைச்சிருக்கோம் 1988. இதில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 3 பரிந்துரை பார்த்துக்கலாம். பாருங்கள், மாவட்ட அளவிலான திட்டமிடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா, நீங்கள் திட்டமிடல் இருக்குல்ல, பிளானிங் கமிஷன் நம்ம பிளான் பண்ணுறோமா, பிளான்ன்றது எப்படி பண்ணுறோம், இந்தியா லெவலில் பிளானிங் அன்றைக்கி காலகட்டத்தில் பிளானிங் கமிஷன் இருந்துச்சு, 5 இயர் பிளான் ஒன்று கொண்டு வந்துச்சு. அப்போ இந்தியாவுக்கு ஒரு முழுமையான ஒரு திட்டத்தை போடுறீங்க. ஒரு ஸ்டேட்டும் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட் வந்து ஒரு பிளானிங் போட்டுக்குது. ஆனால் என்ன பண்ணணும், மாவட்ட அளவில் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மாவட்டமும் தனித்துவமானது. இப்போ விழுப்புரம் மாவட்டன்றது அதுக்கு தனித்துவம் உண்டு. அப்படியே கோயம்புத்தூர் வந்து பார்த்தா ரொம்ப டிஃபர், சென்னை வந்து ரொம்ப டிஃபர், புரியுது இல்லையா? அப்படி நீங்கள் கோஸ்டல் ரீஜன் போனீங்க, தூத்துக்குடி ரொம்ப டிஃபராக இருக்குது. ஸோ ஒரு மாவட்டத்துக்கு என்னென்ன திட்டங்கள் போகணுன்றதோ அந்தந்த மாவட்டத்துடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா டிஃப்ரென்ஷியேஷன்றது அங்கே இருந்திருக்கும். ஸோ அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மாவட்ட அளவில் வந்து பார்த்தா திட்டமிடுதல் வந்து பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா. நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே இதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் பர்டிகுலர்லி இது தீர்க்கமாக சொன்னது யாருன்னு கேட்டால் எல்எம் சிங்ன்றதை நீங்கள் நோட் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஸோ ஷெட்யூல் காஸ்ட்லையுமே வந்து பார்த்தா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்ற ஒரு பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி நம்ம நடைமுறைப்படுத்தி வச்சுருக்கிறோம். ஸோ முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு 6 குழுக்களுடைய பரிந்துரைகள். சரிங்களா, இதான் வந்து மேஜராக கொஷின்ஸில் எந்தெந்த பரிந்துரை யாரெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது ஒரு கொஷினாக வந்து கேட்பாங்க. ஒன்று துங்கோன் கமிட்டி, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத. சரியா, 3 tier கவர்மெண்ட்டே கொடுங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனலி ரெகக்னைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவங்க பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 5 ஆண்டுகள் அப்படின்றது ஃபிக்ஸடாக வந்து பார்த்தா கொடுங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்த பரிந்துரை பார்த்தோம்னா கட்கில் கமிட்டி. இந்த காட்கில் கமிட்டின்னு நான் சொன்ன மாதிரி இதுவும் வந்து பார்த்தா ஒரு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க, அதே மாதிரி 5 ஆண்டுகள் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தா குழுக்களுடைய பரிந்துரைகள் வந்து பார்த்தா முடியுது. புரிஞ்சா? ஸோ என்னென்ன குழுக்கள் என்னென்ன பரிந்துரை கொடுத்துருப்பாங்கன்றதான் ஒரு கேள்வி. மேஜர் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்தா இதுதான் வந்திருக்கும். மேஜர் ஆஃப் த கொஷின்ஸு இதுலேருந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இவங்க கொடுத்துருக்கிற பரிந்துரை தாண்டி என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அதை வந்து அடுத்த கிளாஸோடைய வீடியோ வந்து பார்த்தா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது ஜஸ்ட்டு பஞ்சாயத்துனா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதுதான் பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதை தாண்டி பெருசாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நான் சொல்ல, வெறும் ஜஸ்ட் ஒரு 6 குழுக்கள் பார்த்துருக்கோம். அந்த 6 குழுக்கள் என்னென்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க, பஞ்சாயத்துன்றது எதுக்கு நமக்கு தேவை, பஞ்சாயத்தோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஒரு கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதில் பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுன்னா போதும். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுடைய மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா மெட்டீரியல்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.